அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வழியில் கம்ப்யூட்டர் பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம். குறைவான முதலீட்டில் கம்ப்யூட்டர் பயிற்சி மையம் தொடங்க வழிகாட்டுறோம். கூடவே அங்கீகாரமும் கொடுக்குறோம். வேலைவாய்ப்பு அதிகமாக உள்ள கம்ப்யூட்டர் கோர்ஸுகளை தேர்வு செஞ்சு நடத்தி அதற்கு அரசு பதிவு பெற்ற சான்றிதழ்களை கொடுக்குறோம். இப்படி கம்ப்யூட்டர் பயிற்சி வழங்குதல், தொழில் வாய்ப்பை உருவாக்குதல், வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துதல் என்று 3 பணிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மிகச் சிறப்பாக கடந்த 25 வருஷமாக செஞ்சுட்டு வர்றோம். இதில் எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முழு விவரங்களை தெரிவிக்கிறோம். சரி, இப்போ இன்றைக்கான பாடத்தை பார்ப்போம். நன்றியுடன் டிசிடிஎஸ் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ISO தரச்சான்று பெற்ற நிறுவனம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல் எக்ஸலில் கிளாஸ் 7 பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ் 7ல் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா இன்சர்ட் டேப். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் டேப்பை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் போன கிளாஸில். அப்போ என்ன பார்த்தோன்னா, இன்சர்ட் டேப்னா என்னன்னு சொன்னேன். நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் இன்சர்ட் பண்ணுறது தான். நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணலாம், டேட்டா என்ட்ரி பண்ணலாம். அதை தவிர்த்து அடுத்து அட்வான்ஸாக என்ன பண்ணலான்னா பிக்சரோ ஷேப்போ டேபிளோ இன்சர்ட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு டேபிள்ன்ற குரூப்பை பார்த்தோம். அதில் டேபிள்ன்ற ஃபார்மேட் பார்த்தோம். டேபிளை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டைல் கொடுத்து மாற்றுறதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது பார்க்க போகிறது இல்லுஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ற குரூப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் குரூப்பில் என்ன இருக்குன்னா பிக்சர்ஸ், கிளிப் ஆர்ட், ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. இதை 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இன்சர்ட் டேப்ல டேபிளுக்கு அடுத்தது இருக்கிறது இல்லுஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பிக்சர். ஸோ பிக்சர்னா என்ன? இமேஜஸ். ஸோ நம்மளோட இந்த ஒர்க் ஷீட்டில் எப்படி ஒரு இமேஜை நம்ம இன்சர்ட் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நம்ம லைப்ரரிஸ்குள்ளே வரும். ஸோ இங்கே எந்த இடத்துல நமக்கு பிக்சர் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட சிஸ்டத்தில் லைப்ரரிஸில் நமக்கு எங்கே பிக்சர் வச்சுருக்கோன்னு நமக்கு தெரியும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்சர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ இந்த இன்சர்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இப்படி தான் பிக்சர் நமக்கு இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிக்சரை இன்சர்ட் பண்ண அப்புறம் பாருங்கள், நம்மளோட டேபில் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலா, டேட்டா, ரிவ்யூ, வியூக்கு அப்புறம் ஃபார்மேட்டுன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி டேபிள் கிரியேட் பண்ணும்போது டிசைன் ஒரு டேப் ஓப்பன் ஆச்சு இல்லையா? ஸோ சேம் அதே மாதிரி தான் பிக்சர் இன்சர்ட் பண்ணால் ஃபார்மேட்டுன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட் டேப்பில் என்ன இருக்குன்னா நம்ம பிக்சருக்கு உண்டான ஸ்டைல் ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ இப்படி பிக்சர் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 சைடு ஆடோ, இப்போ மவுஸ் பாயிண்டர் பாருங்கள், 4 சைடு ஆரோ இருக்கா. ஸோ இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் டேப்பில் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட். ஸோ இந்த அட்ஜஸ்டில் பிரைட்னஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பிக்சருக்கு பிரைட்னஸ் கொடுக்குறது தான். ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நான் கொடுக்க பிக்சர் மாறுதா. ஸோ அந்த மாதிரி எது வேணுமோ வச்சுக்கலாம். இந்த 0%ன்றது நம்ம நார்மல் பிக்சர் பிரைட்னஸ். ஓகேங்களா? அடுத்தது கான்ட்ராஸ்ட். சேம் கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தான், நமக்கு தேவைன்னா அதிகப்படுத்தியோ கம்மி பண்ணியோ வச்சுக்கலாம். இதுலேயும் 0% இருந்தால் நார்மல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிக்சர் சேஞ்ச் ஆகும். அடுத்தது ரீகலர். ரீகலர்னாவே பேர்லேயே இருக்குது. கலரை வேற ஒரு கலரை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இங்கே நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி அந்த பிக்சர் கலர் ஃபார்மேட் மாறணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்களா அந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது கம்ப்ரஸ் பிக்சர். கம்ப்ரஸ் பிக்சர்னால் பிக்சரை பெருசோ சின்னதோ கம்ப்ரஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், பிக்சரில் இந்த 4 சைடும் உங்களுக்கு டாட் பாயிண்டர் இருக்குது, தெரியுதுங்களா? ஸோ இது எதுக்காகனா பிக்சரை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணுறது தான். இந்த டாட் பாயிண்டர் கிட்ட வச்சிங்கன்னா டபுள் சைடு ஆரோ இருக்கும். அதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ஃபோட்டோ வந்து பெருசும் பண்ணிக்கலாம், சின்னதும் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். இந்த 4 கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 கார்னரில் நீங்கள் எங்கே பிடிச்சி நீங்கள் வந்து பெருசு சின்னது பண்ணாலும் வித் அண்ட் ஹைட் வந்து ஈவனாக உங்களுக்கு பெருசோ சின்னதோ ஆகும். அதே இந்த வித்து இந்த சைடும் அப்லேயும் 2 டாட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா, இந்த சைட் பிடிச்சி இழுத்தீங்கன்னா வித்து மட்டும் உங்களுக்கு பெருசாகும். அது இங்கே டாப்பில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு மட்டும்தான் பெருசாகும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 சைடில் இருக்க டாட் பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் பெருசு சின்னது ஈவனாக ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது சேஞ்ச் பிக்சர். ஸோ சேஞ்ச் பிக்சர்னால் ஒன்றும் இல்லை, இந்த பிக்சருக்கு பதில் வேற ஒரு பிக்சர் நாம் சேஞ்ச் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், நான் பெருசு பண்ணிடுறேன். இவ்வளோ பெருசுக்கு எனக்கு வேணும், எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். பட் இந்த பிக்சருக்கு பதிலாக எனக்கு வேறு பிக்சர் தான் வேணும், நான் இந்த பிக்சர் வச்சுருக்க கூடாது அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வேறு பிக்சர் என்ன பண்ணுவோம், மறுபடியும் இன்செர்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நம்ம பெருசு பண்ணி வச்சுட்டு இருந்திருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இந்த சேஞ்ச் பிக்சர் கொடுத்தீங்கன்னா வேறு பிக்சர் அதே மாதிரி லைப்ரரிஸ்குள்ளே போகும். அதில் எந்த பிக்சர் வேணுமோ அந்த பிக்சர் கிளிக் பண்ணி இன்செர்ட் கொடுங்க. பாருங்கள், அதனோட சைஸ் உங்களுக்கு மாறல, தெரியுதுங்களா? சைஸ் மாறலை. உங்களுக்கு அந்த ஆல்ரெடி இருந்த பிக்சர் என்ன சைஸோ அதே சைஸில் வந்து மெர்ஜாகி உக்காந்துருச்சு. பட் இதனோட நார்மல் சைஸ் என்ன, இப்போ இந்த பிக்சரோட நார்மல் சைஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னா நார்மலாக இன்செர்ட் பண்ணுற மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இதுதான் நார்மலாக இருக்கிற பிக்சர் சைஸு. பட் நீங்கள் ஆல்ரெடி பெருசு பண்ணி வச்சுருந்ததுனால அதே இடத்துக்கு வந்து உங்களுக்கு மெர்ஜாகி உட்காந்துச்சு. இப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? சேஞ்ச் பிக்சர்னால் என்னன்னு புரியுதுங்களா? நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ண பிக்சர் சைஸ்லேயே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் சேஞ்ச் பிக்சர். ஓகேங்களா? அடுத்தது ரீசெட் பிக்சர். ரீசெட் பிக்சர்னால் நம்ம பிக்சர் பழைய மாதிரி மாறுது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், ரீசெட் பிக்சர் கொடுக்குற பாருங்கள், பழைய சைஸ் எது இருக்கோ அந்த சைஸ்க்கு மாறிடுச்சு. இது ரெண்டும் ஒரே சைஸில் இப்போ இருக்குதுங்களா? ஸோ இதுதான் ரீசெட் பிக்சர். இதுதான் அட்ஜஸ்டில் இருக்க ஆப்ஷன். நம்ம பிக்சரை எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணலான்றது தான் இந்த ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பிக்சர் ஸ்டைல். ஸோ பிக்சர் ஸ்டைல்னால் இந்த பிக்சருக்கு ஸ்டைல் கொடுக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், டீஃபால்ட்டாக இருக்குது. இது என்னென்னா ஃப்ரேம், பிக்சருக்கு நம்ம ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கொடுக்க இங்கே மாறுதா? ஸோ பிக்சருக்கு நமக்கு என்ன ஃப்ரேம் வேணுமோ அந்த மாதிரி ஓவல் ஷேப்பு, ரெக்டாங்குலர், ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷனில் எப்படி வேணுமோ நம்ம அப்படி கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பிக்சர் ஸ்டைல். ஓகேங்களா? இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அது ஃபெட்ச் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது பிக்சர் ஷேப்பு. ஸோ பிக்சர் ஷேப்னா என்னென்னா, இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம பிக்சரை இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் கொடுக்குறேன், ட்ரையாங்கிள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அந்த பிக்சர் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுக்குறேன் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன ஷேப் கொடுக்குறோமோ பிக்சர் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். அதுதான் பிக்சர் ஷேப்பு. அடுத்தது பிக்சர் பார்டர். இது என்னென்னா பார்டர் கலர் கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் ஆரஞ்சு கலர் கொடுத்தேன், பார்டருக்கு மட்டும் ஆரஞ்சு கலர் தெரியுதுங்களா? அடுத்தது பிக்சர் எஃபெக்ட்ஸ். ஸோ பிக்சர் எஃபெக்ட்ஸில் எப்படி இருக்குன்னா, அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ப்ரீசெட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சாஃப்ட் எட்ஜஸ், பெவல், 3D ரொட்டேஷன். ஸோ இது எல்லாமே எதுக்காகனா இந்த பிக்சருக்கு உண்டான ஷேடோ ஆப்ஷனு இல்லை ஏதாவது உங்களுக்கு 3D ஆப்ஷனாக மாற்றணும் அப்படின்னா கொடுக்கறது. ஸோ பாருங்கள், இந்த ரிஃப்ளெக்ஷனில் நான் இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறேன், இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ஃபோட்டோவை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி எஃபர்ட் கொடுக்கணும், நம்ம பிக்சர் நம்ம இன்செர்ட் பண்ண பிக்சர் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்டைல் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இதுதான் பிக்சர் ஸ்டைல். ஓகேங்களா? அடுத்தது அரேஞ்ச். ஸோ அரேஞ்சில் ஃபஸ்ட்டு பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக் ரெண்டு இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிக்சர் எடுத்து இந்த பிக்சருக்கு மேலே வைக்கிறேன், ஒன்றுக்கு மேலே ஒரு பிக்சரை வைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட நிறைய பிக்சர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒன்றுக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம வந்து மாற்றி அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வரதை வந்து லாஸ்ட்டில் வச்சுட்டோம் இல்லை மிடில் வச்சுட்டோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரதுன்றது தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த பிக்சர் எனக்கு இப்போ முன்னாடி வரணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு
பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் அந்த பிக்சர் முன்னாடி வந்துடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி முன்னாடி வந்த பிக்சர் வந்து டெலீட் ஆகலை, அது பின்னாடி போயிருக்கு. ஓகேங்களா, பாருங்கள் இதை இழுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அது பின்னாடி இருக்கிறது தெரியுதுங்களா. ஸோ இப்போ அந்த பிக்சர் எனக்கு வரணும் அப்படின்னா இப்போ அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இது முன்னாடி வரணும் அப்படின்னா இது பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் இப்போ முன்னாடி தெரியுதா. ஸோ இது பின்னாடி போகணும்னா சென்ட் டு பேக். ஓகேங்களா, சென்ட் டு பேக் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போகும், பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி எடுத்துகிட்டு வந்து வைக்கும். இதுதான் 2 ஆப்ஷன். ஓகேங்களா, அடுத்தது செலக்ஷன் பேன். இந்த செலக்ஷன் பேன் வந்து ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன். எங்கன்னா ஹோம் டேப்ல இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்டில் பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் பேனுன்னு இருக்கும். ஸோ நான் இது என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஒர்க் ஷீட்டில் எத்தனை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, பிக்சரு, ஷேப்பு, லைனு, எது ஆப்ஜெக்ட்டுன்னு எது நம்ம யூஸ் பண்ணியிருந்தாலே அது எல்லாமே ஒரு இடத்துல நமக்கு விசிபிள் பண்ணி காமிக்கிறது தான் இந்த செலெக்ஷன் அண்டு பேன். ஓகேங்களா, ஸோ இன்செட்டில் ஃபார்மேட் டேபில் செலெக்ஷன் அண்ட் பேன் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் 2 பிக்சர் இருக்குது, ஃபஸ்ட் பிக்சர், செகண்ட் பிக்சர். இப்போ செகண்ட் பிக்சர் ஏன் செலக்ட் ஆயிருக்குன்னா நம்ம செகண்ட் பிக்சரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதே ஃபஸ்ட் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள் ஃபஸ்ட் பிக்சர் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட எத்தனை பிக்சர் இருக்கோ எத்தனை இமேஜஸ் இருக்கோ எல்லாமே இங்கே விசிபிள் பண்ணி காமிக்கணும். நம்ம அதை கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக்சரை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அந்த இடம் போய் செலக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் செலெக்ஷன் பேன். அடுத்தது அலைன். அலைன்னா ஒன்றும் இல்லை, அலைன்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஹோம் டேபிள் அலைன்மெண்ட் பார்த்தோம். அது என்ன அலைன்மெண்ட்டாக, ஒரு டேபிளில் என்ட்ரி பண்ணியிருக்க டேட்டாவை வந்து லெஃப்ட், ரைட்டு, சென்டரு, பாட்டம், மிடில் எங்கே வேணாலும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பிக்சரை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேராகிராஃபில் எனக்கு இந்த பிக்சர் வந்து டாப்பில் இருக்கணும், சென்டரில் இருக்கணும், இல்லை பாட்டமில் இருக்கணும், இல்லை மிடில் பேஜில் இருக்கணும், இல்லை ரைட் லெஃப்ட் எங்கேயாவது இருக்கணும்னா ஸோ இந்த அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணி ஸோ எங்கே வேணுமோ அங்கே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல போய் செட் ஆகிடும். ஓகேங்களா, அடுத்து இங்கே பாருங்கள் வியூ கிரிட் லைன் வந்து ஆனில் இருக்குது. ஸோ இந்த வியூ கிரிட் லைன்னா என்னென்னா நம்ம கிரிட் லைன் தெரியுது. ஓகேங்களா, பாருங்கள் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, பாக்ஸாக லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரோ அண்ட் காலம், இதுதான் கிரிட் லைன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து விட்டிங்கன்னா பாருங்கள் அந்த லைன் எதுவும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ கிரிட் லைன்ன்றது அதுதான். மறுபடியும் கொடுத்தீங்கன்னா கிரிட் லைன் வந்துடும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ரொட்டேட். ஸோ ரொட்டேட்னா என்னென்னா நம்ம பிக்சரை ரொட்டேட் பண்ணுறது. ஓகேங்களா, பாருங்கள் ரொட்டேட் 90, லெஃப்ட்டு, ஃப்ளிப் வெர்டிக்கல், ஃப்ளிப் ஹரிசாண்டல்ஸ், இந்த மாதிரி எப்படி வேணுமோ அப்படி நம்ம இது பண்ணிக்கலாம். மோர் ரொட்டேஷன் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா நம்ம ஹைட் அண்ட் வித்து நம்ம ஃபோட்டோக்கு செட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ரொட்டேஷன் செட் பண்ணிக்கலாம். ஸ்கேல்னால் இதுவும் ஹைட் அண்ட் வித்து தான். ஓகேங்களா, அடுத்து கிராப் ஆப்ஷன் நான் இங்கே சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ இங்கேயும் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது குரூப். இப்போ குரூப் பாருங்கள் ஹைடில் இருக்குது தெரியுதுங்களா, விசிபிளில் இல்லை. ஸோ இது எப்படி விசிபிள் பண்ணணும்னா 2 பிக்சரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 பிக்சர்னால் இங்கே 2 பிக்சர் இருக்கனால 2 பிக்சர். ஸோ உங்களுக்கு எந்தெந்த பிக்சர் வேணுமோ அந்தந்த பிக்சரெல்லாம், அதாவது சிங்கிள் பிக்சராக செலக்ட் ஆகிடக்கூடாது, டபுள், ட்ரிபிள் எத்தனை பிக்சர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போது 2 பிக்சர் இருக்கனால 2 பிக்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 வேணுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை 4, இல்லை எத்தனை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிக்கிட்டே இன்னொன்று கிளிக் பண்ணிங்கன்னா 2மே இப்போ செலக்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் குரூப் ஆப்ஷன் வியூவில் இருக்குது. ஸோ இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணால் குரூப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் 2மே ஒரே பிக்சராக இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது செலக்ட் ஆகும், இதை கிளிக் பண்ணாலும் இது செலக்ட் ஆகும். இப்போ 2மே ஈவனாக செலக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, தெரியுதுங்களா. ஸோ இதே நீங்கள் அன்குரூப் பண்ணிங்கன்னா தனித்தனியாக செலக்ட் ஆகிடும், தனித்தனி பிக்சராக மாறிடும். குரூப்னா எல்லாமே ஒரே இதில் மாறிடும். நீங்கள் ஒன்றை கிளிக் பண்ணிங்கனாவே இருக்கிற நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ஆப்ஜெக்ட்டும் குரூப்பில் இருக்கிறனால ஒன்றா தெரியும். இதே அன்குரூப் பண்ணிங்கன்னா தனித்தனி பிக்சராக செலக்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் குரூப்பு. அடுத்தது சைஸில் கிராப்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம ஃபோன்லலாம் இந்த ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா நம்ம பிக்சரை நமக்கு தேவையான சைஸில் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிராப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதே நம்ம ஃபோட்டோவில் பாருங்கள் பிளாக் கலரில் டாட் பாயிண்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் எந்த கார்னரோ இல்லை எங்கே வேணுமோ அங்கே பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா அது வரைக்கும் உங்களுக்கு பிக்சர் வந்துடும். ஓகேங்களா,
இதுதான் கிராப் ஆப்ஷன். இது வந்து ஹைட் அண்ட் வித். இது ஃபோட்டோவோட ஹைட் அண்ட் வித். நீங்கள் ஹைட் கிளிக் பண்ணிங்கனாலும் ஈவனாக வித்தும் மாறும், வித்து கிளிக் பண்ணிங்கனாலும் ஈவனாக ஹைட்டும் மாறும் அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் சைஸ். இந்த ஃபோட்டோக்கு சைஸ் வைக்கிறதும் கிராப் பண்ணுறதும். ஓகேங்களா? பாருங்கள், இதுதான் கிராப்போட சிம்பிள். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் கிராப்போட சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா, பிக்சர் எப்படி இன்செர்ட் பண்ணுறது. அதை இன்செர்ட் பண்ணோடனே ஃபார்மட்டுன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ்ஸு, ரீகலர் கொடுத்து, இல்லை பிக்சரை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பிக்சருக்கு உண்டான ஃப்ரேம் ஸ்டைலு, பிக்சர் ஷேப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்டர் கலர் கொடுத்துக்கலாம், எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம். அடுத்து அரேஞ்சில் நம்ம பிக்சரை எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து கிராப் ஆப்ஷனும் அது ஹைட் அண்ட் வித் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுதான் வந்து பிக்சர் ஃபார்மேட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பிக்சருக்கு அடுத்தது கிளிப் ஆர்ட். ஸோ கிளிப் ஆர்ட்னா என்னென்னா, இப்போ பிக்சர்னா இதுவும் இமேஜஸ் தான், கிளிப் ஆர்ட்னாலும் இமேஜஸ் தான் மீனிங்கு. ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பிக்சருன்றது நம்ம லைப்ரரிக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க பிக்சரை எடுத்துகிட்டு வந்து இன்செர்ட் பண்ணுறது. இதே கிளிப் ஆர்ட்னா இங்கேயே நம்ம எக்ஸல்லையே நமக்கு டீஃபால்ட்டாக சம் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ நான் பாருங்கள், இப்போ கிளிப் ஆர்ட் கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு நேவிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் சர்ச் ஃபார் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ அனிமல்னு கொடுக்குறேன். அனிமல் கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். ஸோ அனிமல் கொடுத்துட்டு கோ கொடுத்தா அனிமல் பிக்சர் எதெல்லாம் இருக்கோ அது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் எல்லா பிக்சரும் இதில் இருக்கிறது பார்க்கணுன்னா இங்கே சர்ச் பாக்ஸில் எதுவுமே கொடுக்காம கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். இருக்கிற எல்லா பிக்சருமே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து எக்ஸலில் பாயிண்ட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கிளிப் ஆர்ட் பிக்சரை இன்செர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், கிளிப் ஆர்ட் பிக்சர் இன்செர்ட் பண்ண உடனே அகைன் மறுபடியும் ஃபார்மேட் டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. பாருங்கள், நான் வெளியே வச்சு கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் டேப் இல்லை. இது மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன், ஃபார்மேட் டேப் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட் டேப் பாருங்கள், சேம் அட்ஜஸ்ட் தான் இருக்குது. அதே பிக்சர் ஸ்டைலு, அரேஞ்சு, சைஸ் சேம். இதுக்கு முன்னாடி நம்ம பிக்சர் ஃபார்மேட்டில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதே தான் சேம் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? அங்கே எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கே கிளிப் ஆர்ட் பிக்சருக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஷேப். இந்த ஷேப்பில் இந்த ட்ராப் டவுன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ இதில் லைனு, நிறைய லைன் ஆப்ஷன்ஸ் இருக்கும், ரெக்டாங்குலர், பேசிக் ஷேப்பு, பிளாக் ஆரோஸ், ஈக்குவேஷன். நம்ம ஏதாவது ஈக்குவேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோ சார்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் ஃப்ரீ ஃபார்ம் டூல். ஸோ இந்த ஃப்ரீ ஃபார்ம்னா என்னென்னா நம்ம கையில் ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதுக்கு தான். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு சும்மா நீங்கள் ட்ரா பண்ணுங்க பாருங்கள். நீங்கள் கையில் பென்சில் பிடிச்சி வரைஞ்சா எப்படி வரையுங்களோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீ ஃபார்ம். ஸோ ஷேப்பில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ரெக்டாங்குலர் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டோன்னே நம்மளது பாருங்கள், கர்சர் வந்து ப்ளஸில் இருக்கும். அதை அப்படியே லெஃப்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ட்ரா பண்ணால் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ட்ரா ஆகிடும். அதே மாதிரி இப்போ ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா லைனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக வராது. அதே ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் லைன் ட்ரா பண்ணுங்களேன், உங்கள் லைன் வந்து ஈவனாக வரும். சேம் பிக்சரும் நீங்கள் ஷேப்பும் அதே மாதிரி தான். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஷேப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈவனாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஷேப்பை இன்செர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ ஷேப்பை இன்செர்ட் பண்ணோடனே பாருங்கள், மறுபடியும் நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. அகைன் ஃபார்மேட் டேப் தான். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டேபிள் ஓப்பன் பண்ணால் டிசைன் என்ற டேப் ஓப்பன் ஆகும். பிக்சர், கிளிப் ஆர்ட், இப்போ ஷேப் ஓப்பன் பண்ணதுமே ஃபார்மேட் டேப் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நேமை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னது? ஃபார்மேட் டேப். இந்த ஃபார்மேட் டேப்பில் ஃபஸ்ட்டு இன்செர்ட் ஷேப்ஸு. ஸோ இதில் நமக்கு இன்னும் ஏதாவது ஷேப் வேணும்னா ஸோ மறுபடியும் போய் நம்ம இன்செர்ட்டில் பண்ணாமல் இங்கே நமக்கு வேணுன்ற ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இன்செர்ட் ஷேப். அடுத்தது
டெக்ஸ்ட் பாக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த ஷேப் நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் இன்செர்ட் பண்ணிட்டீங்க, இப்போ அதுக்குள்ளே நான் சம் டெக்ஸ்ட் எழுதணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரைஞ்சிருக்க ஷேப்குள்ளே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது எடிட் ஷேப்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இதில் சேஞ்ச் ஷேப், இந்த ஷேப்புக்கு பதில் எனக்கு வேறு ஒரு ஷேப் சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், நான் இதை கிளிக் பண்ணுறேன், சேம் அதே ஷேப்பில் நம்ம பிக்சர் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, சைஸ் எல்லாம் அதே தான், பிக்சரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் நம்ம. ஸோ இங்கேயும் அதே தான், உள்ளே இந்த கண்டென்ட் கூட மாறுங்க, கலர் மாறல, எதுவுமே மாறல, நமக்கு அந்த ஷேப் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கன்வெர்ட் டு ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்னா, ஃப்ரீ ஃபார்ம்னா நான் என்ன சொன்னேன், கையில் வரைகிற மாதிரி. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கையில் வரைஞ்ச மாதிரி மாறும். அடுத்தது எடிட் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த எடிட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா, இங்கே வந்து டாட், லைட்டாக ஒரு பிளாக் டாட் இருக்கும், எல்லா ஷேப்போட கார்னர் பாயிண்டில் பிளாக் டாட் இருக்கும். ஸோ இது எதுக்காகனா, இந்த ஷேப்பை நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் டாட் இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெருசோ, எந்த சைஸ் நீங்கள் மூவ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த எண்ட் பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் இன்னும் ஷேப்பை ஏதாவது அலைன்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் எடிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ரீரூட் கனெக்டர்னு ஒன்றும் இல்லை, இப்போ இதுவும் கனெக்டடு. ஸோ இதுவும் கனெக்டடு இல்லாமல் வேற ஒரு கனெக்டரில் கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் ரீரூட் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்செர்ட் ஷேப் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஷேப் ஸ்டைலு. ஸோ இந்த ஷேப் ஸ்டைலில் நம்ம பிக்சர் ஸ்டைல் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான். இங்கே இருக்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணால், நம்ம ஆல்ரெடி வரையும் போது ப்ளூ கலரில் இருந்துச்சு, ஏன்னா நம்ம இந்த சிஸ்டமில் இருக்கிற டிஃபால்ட் கலர் என்னவோ அந்த கலரில் உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து ஃபஸ்ட்டு கலராக இருக்கும். நீங்கள் வேணும்னா இந்த கலரை நீங்கள் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன ஸ்டைல் வேணுமோ கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே இருக்கிற கலர் வேண்டாம், எனக்கு நானே கலர் தரணும்னா ஷேப் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இதிலே பாருங்கள், நோ ஃபில்னா எந்த கலரும் கொடுக்க வேண்டாம். அதே மோர் ஃபில் ஆப்ஷன் போனீங்கன்னா இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன் இருக்குது, இதில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது பிக்சர். நீங்கள் இந்த ஷேப்புக்குள்ளே ஏதாவது பிக்சர் இன்செர்ட் பண்ணணும்னா பிக்சரை கிளிக் பண்ணிக்கிட்டு சேம் லைப்ரரிக்குள்ளே போகும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இன்செர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப்புக்குள்ளே நமக்கு அந்த பிக்சர் வந்து இன்செர்ட் ஆகும். தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பிக்சரை இன்செர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கிராடியன்ட் அப்படின்னா லைட்டு, அதாவது டார்க் வேரியேஷன், நீங்கள் கொடுத்த கலருக்கு லைட் அண்ட் டார்க் வேரியேஷனில் இருக்கும். அடுத்து டெக்ஸ்சர்னா இந்த மாதிரி டெக்ஸ்சர் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்த ஷேப் வந்து எப்படி இருக்கணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் கொடுத்துக்கலாம், கலர் கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள் ஷேப், இது வந்து ஷேப்போட அவுட்லைன். இந்த ஷேப் அவுட்லைனை இதுக்கு அவுட்லைன் கொடுக்குது. நம்ம எப்படி பிக்சர் பார்டருக்கு அவுட்லைன் கொடுத்தோம் அந்த மாதிரி பாருங்கள், ப்ளூ கலரில் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேப்புக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஷேப் எஃபெக்ட்ஸ், சேம் பிக்சர் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஷேடோ, இந்த மாதிரி 3D ரொட்டேஷன் பாருங்கள், 3D ரொட்டேஷனில் இந்த மாதிரி நான் தரேன் பாருங்கள், அந்த மாதிரி மாறிடுச்சா? ஸோ இப்படி எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி மாற்றிக்கலாம். சேம் பிக்சரில் கொஞ்சம் பார்த்த மாதிரி தான். அடுத்தது வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். ஸோ இப்போ பார்த்தது ஷேப்புக்கு. ஓகேங்களா? இந்த ஷேப்பை எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணலான்னு பார்த்தோம். வேர்ட் ஆர்ட்ன்றது உள்ளே எழுதிருக்கீங்கல்ல டெக்ஸ்ட்டு, இப்போ இதுக்கு ஸ்டைல் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் இதுலேயும் சம் ஸ்டைல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஸ்டைல் வேணுமோ பாருங்கள், அந்த ஸ்டைல் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சா? இல்லை எனக்கு வேறு கலர் நான் ஃபில் பண்ணுறேன்னா இங்கே போய் ஃபில் ஆப்ஷனில் வேறு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு அவுட்லைன் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லோ வந்து ஃபில் கலரு, ரெட்டு வந்து அவுட்லைன் கலர் கொடுத்தோம். இதுக்கு எஃபெக்ட்ஸ் மாற்றிக்கலாம். அந்த எப்படி ஷேடோ ரிஃப்ளெக்ஷன் நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம் இல்லையா, பாருங்கள் அந்த மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம், ஷேப்புக்கும் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அரேஞ்ச். இந்த அரேஞ்ச் பாருங்கள், நம்ம இப்போ பிக்சர் ஃபார்மேட்லேயும் கிளிப் ஆர்ட் ஃபார்மேட்லேயும் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான், கிராப் ஆப்ஷன் மட்டும் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ ஷேப்பை எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சா?
இப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன, இன்செர்ட்டில் ஷேப்க்கு அப்புறம் ஸ்மார்ட் ஆர்ட். ஸ்மார்ட் ஆர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆப்ஷன். இதில் பாருங்கள், ஏதாவது நம்ம லிஸ்ட் மாதிரி எழுதுகிற மாதிரி இருந்தால், ஒன்றுக்கு இல்லை ஒன்று லிஸ்ட் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒரு சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ப்ராசஸ் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சைக்கிள் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஹைரார்கி, ரிலேஷன்ஷிப், மேட்ரிக்ஸ், பிரமிட். ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இதில் இந்த சைக்கிள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். சைக்கிள் ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு இதில் இந்த பேசிக் சைக்கிள் இருக்க எது வேணுமோ அதை ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இன்செர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஸ்மார்ட் ஆர்ட், இப்படி தான் இன்செர்ட் ஆகும். இப்போ ஸ்மார்ட் ஆர்ட் பண்ணது எத்தனை டேப் ஓப்பன் ஆயிருக்குன்னு பாருங்கள். டிசைன், ஃபார்மேட் 2 டேப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு மட்டும் 2 டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு டேப் தான் ஓப்பன் ஆச்சு. இப்போ 2 டேப் ஓப்பன் ஆயிருக்கு. என்னென்ன டேப்? டிசைன் டேப், ஃபார்மேட் டேப். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் டேப்பை பார்ப்போம். ஸோ டிசைன் என்ன, நம்ம கொடுத்துருக்கிற ஷேப்புக்கு டிசைன் கொடுக்குது. சேம் அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்க ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கு டிசைன் தர போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கிரியேட் கிராஃபிக். இந்த கிரியேட் கிராஃபிக்கில் ஃபஸ்ட்டு ஆட் ஷேப். ஆட் ஷேப்னா என்ன, ஆட்னா என்ன, இன்னொன்று ஆட் பண்ணுறது. சேம் இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஒரு இது செலக்டட் ஆயிருக்கா. ஸோ இதில் நான் ஆட் ஷேப் ஆஃப்டர் கொடுக்குறேன், இல்லை பிஃபோர் கொடுக்குறேன், இல்லை எபோ பிலோ அந்த மாதிரி. இதுக்குள்ள எபோ பிலோ வராது. நீங்கள் வேறு ஏதாவது லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் எபோ பிலோலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் ஆஃப்டர் அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்கள், அதுக்கு அடுத்தது எனக்கு ஒன்று இதாக இருக்குது. அதே பிஃபோர்னு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒன்று இதாகும். நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ இதுக்கப்புறம் இது கிரியேட் ஆச்சு, இதுதான் இப்போ செலக்டில் இருந்துச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஆட் புல்லட். ஆட் புல்லட்னா ஒன்றும் இல்லை, புல்லட் பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த புல்லட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா பாருங்கள், இங்கே இருக்க தெரியுதுங்களா, அந்த டிடிஎல் இருந்து முன்னாடி ஒரு புல்லட் பாயிண்டர். ஸோ அந்த மாதிரி புல்லட் பாயிண்ட் போயிட்டு நம்ம ஏதாவது எழுதுறதுனா எழுதிக்கலாம். அடுத்தது ரைட்டு. நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணதுக்கு ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணுமோ அப்படி மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரொமோட் டிமோட். ப்ரொமோட் டிமோட்னு ஒன்று ஆட் பண்ணுறது இல்லைன்னா டெலீட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே பிஃபோர் ஆஃப்டர் ஆடு தான் பண்ணோம், இங்கே ஆட் பண்ணி டெலீட் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணுறேன், பாருங்கள் ஒன்று ஆட் ஆயிருக்கு தெரியுதுங்களா. ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், அந்த ஆட் ஆனது டெலீட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் பேன். டெக்ஸ்ட் பேன்னா இந்த மாதிரி ஒரு பேன் ஓப்பன் ஆகும். ஒன்றும் இல்லை, ஸோ நீங்கள் எழுதுகிறேன், இங்கே வந்து ஜஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணியே எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பேன் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் எழுதலாம். இங்கே போயிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண புல்லட் பாயிண்ட்டு தான் இது. ஓகேங்களா? நீங்கள் புல்லட் பாயிண்ட் ஆட் பண்ணிங்களா, அதுதான் இது. அதுக்கு கீழே புல்லட் பாயிண்ட் ஆட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். பாருங்கள், இங்கே எழுதினாலே அங்கே காமிக்குது, அங்கே எழுதினாலே இங்கே காமிக்குது. ஸோ அங்கே எழுதி கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு பேன் ஓப்பன் பண்ணி அங்கே நமக்கு தேவையான கண்டென்ட்டை எழுதிக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட் பேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லேஅவுட்ஸ். லேஅவுட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற இதை தான் லேஅவுட்ஸ்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இங்கேயும் லேஅவுட்ன்ற ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 2 ஒன்று தான், ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஒரு ஸ்மார்ட் ஆர்ட் லேஅவுட் வந்து ஓப்பன் பண்ணி ட்ரா பண்ணி அதுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம். இல்லை இந்த லேஅவுட் பதில் வேறு ஒரு லேஅவுட், நம்ம சேஞ்ச் பிக்சர், இப்போ சேஞ்ச் ஷேப்பெல்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இந்த லேஅவுட் பதில் வேறு ஒரு லேஅவுட் நம்ம மாற்றிக்கலாம். பாருங்கள், அதே கண்டென்ட்டு தான், லேஅவுட் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லேஅவுட் மட்டும் நமக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எது வேணுமோ அந்த மாதிரி கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுதான் லேஅவுட்ஸ். அடுத்தது ஸ்மார்ட் ஆர்ட் ஸ்டைல். ஒன்றும் இல்லை, நம்ம 3D 2D இந்த மாதிரி ஸ்டைல் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி தான். பாருங்கள், எந்த ஸ்டைல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோடது மாறுது தெரியுதுங்களா. ஸோ நான் இதில் இந்த மாதிரி ஒரு 3D ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கலர் வேணுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் கலரில் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிசைன் டேப். அடுத்தது ரீசெட் கிராஃபிக்னா, எனக்கு பழைய மாதிரி வேணும், எந்த ஒரு நான் 2Dயும் கொடுக்க விரும்பல, கலரும் கொடுக்க விரும்பலனா ரீசெட் கிராஃபிக் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணிங்களோ அந்த மாதிரி இருக்குது, இந்த ஸ்டைல் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ரீசெட் கிராஃபிக்.
ஸோ நான் இந்த 3Dலே கொடுக்குறேன், ஏன்னா அடுத்து ஒரு எடிட் இருக்குது. ஸோ அதுக்கு 3D தேவைப்படுது, அதனால் 3Dலே இருக்கட்டும். ஸோ இதுதான் டிசைனில் இருக்கிறது. ஓகேங்களா, டிசைனில் என்ன பார்த்தோம், கிரியேட் கிராஃபிக்கில் மூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, புல்லட் பாயிண்ட் யூஸ் பண்ணுறது, அடுத்து லேஅவுட் மாற்றுறது. ஸோ 3D 2Dயில் நம்ம மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே ஆப்ஷன் பார்த்தோம். ஸோ அடுத்தது ஃபார்மேட்டு. ஸோ ஃபார்மேட் டேப் இதை பாருங்கள், சேம் நம்ம ஷேப்பில் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஷேப்ஸு, இந்த ஷேப்ஸில் ஃபஸ்ட்டு எடிட் 2D. ஸோ இப்போ நமக்கு 3Dயில் நம்ம மாற்றிட்டோம் இல்லையா, இல்லை எனக்கு மறுபடியும் 2Dலே வேணும்னா இங்கே போயிட்டு நம்ம எடிட் 2D கொடுத்தோம்னா நமக்கு கலர் எதுவும் சேஞ்ச் ஆகும். 2D மட்டும் சேஞ்ச் ஆகும், 3Dலேருந்து 2D மட்டும் சேஞ்ச் ஆகும். இது நீங்கள் ரீசெட் கிராஃபிக் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே நார்மலில் வந்துடும். பட் இங்கே எப்படின்னா 3D மட்டும் சேஞ்சஸ் ஆகும், மற்றபடி கலர் எல்லாமே அப்படி இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது லார்ஜர் ஸ்மாலர்னா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த சைஸ் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து லார்ஜ் பண்ணிக்கிறேன், இல்லை ஸ்மாலர் பண்ணிக்கிறேன். ஒரு சைஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இது வந்து ஓவராலாக செலக்ட் பண்ணி கூட பாருங்கள். இப்படி எல்லாமே செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்லையே கொடுத்தீங்கன்னா இது எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள், லார்ஜரு ஸ்மாலரு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது சேஞ்ச் ஷேப்னா ஒன்றும் இல்லை, இந்த ஷேப்புக்கு பதில் வேறு ஷேப் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த ஷேப்புக்கு பதில் நம்ம வேறு ஒரு ஷேப் அப்படி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஆரோ மார்க்கும் செலக்ட் ஆனதுனால உங்களுக்கு ஆரோ மார்க்கும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாறி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, நீங்கள் இது வேண்டாம்னா இது எது வேண்டுமோ அது மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஷேப் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது ஷேப் ஸ்டைல். ஸோ இது பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம பிக்சரில் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்டைல் கொடுக்கறது எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஸ்டைல் கொடுக்குறது. அடுத்து கலர் வேண்டாம்னா கலர் மாற்றிக்கலாம், அவுட்லைனு, ஷேப் எஃபெக்ட்ஸு. தென் இது வந்து என்னென்னா உள்ள எழுதிருக்கிற டெக்ஸ்ட்டுக்கு அதுக்கு தேவையான ஸ்டைலு, ஃபில் கலர், அவுட்லைன் கலர், எஃபெக்ட்ஸு, அரேஞ்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக், சேம் அதே தான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல ஃபார்மேட் டேபு, ஃபார்மேட் டேப்லாம் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் நீங்களும் அதே தான். ஓகேங்களா, ஸோ நீங்களும் இதே மாதிரி 1 by 1 ஒவ்வொரு ஆப்ஷனும் கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்த்தோம்னா இந்த இல்லுஸ்ட்ரேஷன் குரூப் பார்த்தோம். இதில் பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப்ஸு, ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தோம். பிக்சரும் கிளிப் ஆர்ட்டும் இன்சர்ட் பண்ண அப்புறம் நமக்கு வந்து ஃபார்மேட்டுன்ற ஒரு டேப் பார்த்தோம். அதில் 1 by 1 நம்ம செஞ்சு பார்த்தோம். அடுத்து ஷேப் ஓப்பன் பண்ண உடனே இன்சர்ட் பண்ணி ஷேப்புக்கு உண்டான ஃபார்மேட் வரும். அடுத்தது ஸ்மார்ட் ஆர்ட் நம்ம கிளிக் பண்ண உடனே அதில் 2 டேப் வரும், டிசைன் அண்டு ஃபார்மேட் டேப். அதை நம்ம 1 by 1 செஞ்சு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்சர்ட்ன்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி பிக்சர் இன்சர்ட் பண்ணாமல் ஒரு ஷீட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியாது, டேபிள் இல்லாமல் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ எக்ஸல்னாவே மோஸ்ட்லி டேபிள் க்ரியேஷன் தான் அதிகமாக வரும். நீங்களும் 1 by 1 டிசைன் கொடுத்து பாருங்கள், அப்போனா எப்படி சேஞ்சஸ் ஆகுதுன்னு உங்களுக்கும் தெரியும். ஓகேங்களா, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.